ஹலோ வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? நான் இன்றைக்கி கொண்டக்கடலை குருமா தாங்க பண்ணேன் சப்பாத்திக்கு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டியை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சோம்பு 2 பட்டை, லவங்கம் 2, இதை போட்டு நல்லா வச்சு அன்னாசி பூ போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி அதையும் நல்லா போட்டு நல்லா சுருளை வதக்குங்க. அதோட இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. 2ஐயும் நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி வெட்டி அதில் போடணும். அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் லைட்டாக வதக்கி எடுத்துட்டு தக்காளி 2 வெட்டி அதோட போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தான் அந்த தக்காளி நல்லா வதங்கும். அதனால் உப்பையும் போட்டு நல்லா தக்காளி நல்லா சுருள வதங்கணும். இப்போ இருக்கிற தக்காளிலாம் சரியாகவே வதங்க மாட்டேங்குது, ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமே நல்லா வதங்கிடும். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன், உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் வதக்கிட்டு, நான் ஏற்கனவே வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு அதை குக்கரில் நான் வேக வச்சுருக்கிறேன். வேக வைக்கும்போது 2 துண்டு பட்டையும் பிரியாணி இலையும் போட்டு வேக வச்சேன். அப்போ தாங்க நல்லா குருமா வாசமாக இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சேன். அதையும் அந்த மசாலாவோட கொட்டி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றி நல்லா கொதியணும். அந்த மசாலா வாசம் போகிற அளவு நல்லா அந்த குருமா நல்லா கொதியணும். அந்த கொண்டக்கடலை மசாலா தண்ணி எல்லாமே 3 நல்லா கொதியணும். கொதிஞ்சு வற்றி வந்தால் தான் இந்த குருமா நல்லாயிருக்கும். தண்ணியோடு அப்படியே நம்ம எடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் தேங்காய் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேங்காவில் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி இந்த குருமாவில் ஊற்றி நல்லா கொதிய விடணும். நல்லா வற்றணும் இந்த குருமா. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். சோம்பு அதில் போட்டு அரைச்சி, தேங்காயில் சோம்பு அரைச்சி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். 10 சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குருமா. செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் குருமா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நான் இதுக்கு சப்பாத்தி செஞ்சேன். இதுக்கு சப்பாத்தி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள் குருமா. கொண்டக்கடலையும் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கும் சாப்பிட்லாம், இட்லி கூட ஊற்றி இந்த குருமா சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் 3க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் நல்லா இந்த தண்ணி நல்லா வந்ததுக்கப்புறம் நான் இப்போ மல்லித்தழை, இதில் மல்லித்தழை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் வெட்டி போட்டு, மல்லித்தழை கொஞ்சம் வெட்டி போட்டு அதுக்கப்புறம் நல்லா வற்றினதுக்கப்புறம் இறக்கிட்டேன் நான். இதுதாங்க கொண்டக்கடலை குருமா. அதுக்கப்புறம் நான் சப்பாத்திக்கு 1 கப்பு நான் மாவு எடுத்துக்கிட்டேன். இது ரேஷனில் அரைச்சது, ரேஷனில் வாங்கினது கோதுமை. அது அரைச்சி வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கு நான் வெறும் நான் எந்த எண்ணெயும் எதுவுமே ஊற்றி நான் பிசைய மாட்டேன். மாவுக்கு, கோதுமை மாவுக்கு வெறும் தண்ணி மட்டும்தான். தண்ணி கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். மற்றது எதுவுமே நான் போட்டு பிசைய மாட்டேன். நல்ல மாவு நம்ம பிசைகிறதுல தாங்க இருக்குது. நம்மளோட கை பக்குவம் தான் மாவில் போட்டு நல்லா அடித்து துவைக்கணுங்க மாவு. அப்போ தாங்க சப்பாத்தி நல்லாயிருக்கும். நல்லா போட்டு பிசைஞ்சு அடித்து துவைச்சா தான் இந்த மாவு சப்பாத்தி அவ்வளோ நல்லா சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி நல்லா உப்பியும் வரும். நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை போட்டு நல்லா தூக்கி அடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி. அதுக்கப்புறம் இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு மேலே நம்ம நிறைய பேர் எண்ணெய் தடவுவாங்க. நான் இதுக்கு எண்ணெயே ஊற்ற மாட்டேன். இந்த சப்பாத்தி மாவுக்கு நான் எண்ணெய் ஊற்றியே நான் பிசைய மாட்டேன். மேலே தண்ணி லைட்டாக தெளித்து மூடி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஒரு தடவை அதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஏன்னா மேலெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் பரவணும் இல்லையா, அதனால்
திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ உருண்டை தேவையோ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நல்லா ஒரு பக்கமாக இருந்து தேய்க்கணும். திருப்பி திருப்பி போட்டு ஒரு பக்கமாக இருந்து தேய்க்கணும். அது மாதிரி வரமாவு நிறைய போடக்கூடாது. போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும் சப்பாத்தி. நம்ம வந்து நம்ம பிசைஞ்சிருக்கோம் பார்த்தியா, அந்த சப்பாத்தியே அப்படியே திருப்பி திருப்பி போட்டு தேய்க்கணும். ரொம்ப வரமாவு போடக்கூடாது. நல்லா தேய்ச்சி இப்படி எடுத்துட்டு நான் ஏன் இப்படி படக்க படக்குன்னு தட்டுறேன் அப்படின்னா, அந்த வரமாவு எல்லாமே கீழே விழுந்தால் தான் சப்பாத்தி நல்லாயிருக்கும். அதனால் 2 கையிலையும் போட்டு மாற்றி 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 அந்த சப்பாத்தியை வந்து தட்டுனா அந்த மாவுங்க பூரா எல்லாமே கீழே விழுந்துடும். அங்கே பாருங்கள், நம்ம போட்டோன்னா கொஞ்சம் உப்பி வரும் பாருங்கள். உப்பி வந்ததுக்கப்புறம் பின்னாடி திருப்பி போடணும். போட்டுட்டு அதுவும் உப்பி வந்ததுக்கப்புறம் திரும்ப முன்னாடி எடுத்து போட்டுட்டு தான் நம்ம வந்து துணியில் அப்படி ஒத்தி ஒத்தி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நல்லா உப்பி வருங்க. நல்லா இருக்குங்க. இது வெறும் நம்ம எதுவுமே போடாமல் நம்ம குருமா ஊற்றாமல் கூட வெறும் சப்பாத்தியாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம மாவு வந்து பிசைகிறதுல தாங்க இருக்குது. நம்மளோட கை பக்குவம் தான் எல்லாமே. நம்மளுடைய கை பக்குவம் தான். நல்லா நம்ம மாவை பிசைஞ்சு ஊற வச்சுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி புசு 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 புசுன்னு உப்பி நல்லா வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.